பயணம் என்பது பயணம் என்பது லைஃப்ல எல்லோரும் செய்யக்கூடியது, லைஃப்ல எல்லோருமே பயணிக்கக்கூடியது. நான் ஒரு விஷயத்த புதிதாக கற்றுக்கொள்ளணுமாக இருந்தால், அப்படி இல்லை லைஃப்ல நாங்க செஞ்ச ஒரு தவறை நாங்க திருத்திக் கொள்ளணுமாக இருந்தால், அப்படி இல்லை எங்கிட்ட நாங்க ஒரு எடிக்டான ஒரு விஷயத்துல இருந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயமாக நாங்க ஹிஜ்ரத் செய்யணும். ஹிஜ்ரத் மீன் பயணம். நாங்க இறைச்சி இடத்தை விட்டு வெளியில பயணம் போகணும். நாங்க எப்ப பயணம் போவதுக்கு ஆரம்பிச்சோ எங்களை ஒவ்வொருத்தட்ட பயணத்துல ஆரம்பமும் நாங்க புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது கலை, கலாச்சாரம், மொழி, பண்பு, பண்பாடு எதுவாக எதுவாக இருந்தாலும் நாங்க அதை கற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் நாங்க இறைச்சியை இடத்தை விட்டு நாங்க பயணம் பண்ணா கற்றுக்கொள்ளுவோம். அதன் அடிப்படையில எங்கட ஷோ மீத வியூல நாங்க லைஃப்ல நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணிருச்சு, நிறைய பயணங்கள் பெய்திருச்சு, இன்னும் எக்கச்சக்கமான பயணங்கள் பெய்து கொண்டிருச்சு. இது அத்தனையுமே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு நேற்று இதுல எங்கட இந்த யூடியூப்ல ஜேர்னியோட ஃபுல் எபிசோடையும் பத்தின விஷயங்கள் நான் உங்ககிட்ட 25 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஒரு வீடியோல நான் ஃபுல் டோட்டலா சொல்லியிருந்தேன். அதுல செல்ல முடியாத சில விஷயங்கள் தொடர்ந்து நீங்க உங்களோட பயணிச்சுக்கும் வார நேரம் உங்களுக்கு அதுல அனுபவங்கள், இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டது, இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு முழுமையாக பார்த்து கொண்டு போயிடும். இப்பதான் முதலாக எங்களோட யூடியூப் சேனல்ல வீடியோ பாக்குறவங்களாக இருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களோட ஷோ மீ த வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஷோமி, திஸ் இஸ் அ ஷோ மீ த வியூ. இப்ப நான் பேசுற மொழி என்ன மொழி அப்படின்னு சொல்லி பலரும் சிந்திக்கலும். புதிதாக வந்தவர்கள் நான் என்னோட பேர்வல ஸ்லேங், என்னோட விலோகிங் அப்படின்னு சொல்லி வாராட்டத்துல என்னோட பேர்வல ஸ்லேங்ல என்னோட ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொந்த ஸ்லேங்ல தான் பேசப்படுகிறது. என்னோட சொந்த ஸ்லேங்ல பேச சிலைக்கு தான் அது விலோகிங் ஆகிருச்சும். அப்படி இல்லை நம்ம சொந்த மொழியில பேசாம சொந்த வழக்குல பேசாம வேற ஒரு ஸ்லேங்ல பேசணும்னா அது விலோகிங் மாதிரி இருக்காது. அதனால நான் விலோகிங்ல பேசுவேன். நான் லாஸ்டா நீங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட ராஜஸ்தான் பயணம். எங்களோட ராஜஸ்தான் பயணம் நீங்க நிறைய ஷார்ட் அப்டேட் பண்ணிருச்சோம். ஆனால் அந்த ராஜஸ்தான்ல நடந்தது இந்தியன். ராஜஸ்தான்ல நான் எத்தனை நாள் தங்கினேன், ராஜஸ்தான்ல என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்ட அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து எங்களுக்கு ராஜஸ்தான் விஷயம், அந்த ராஜஸ்தான் பயணத்தை பத்தி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்கு. என்னோட 23வது நாள் நான் இந்தியாவில 37 நாள் பயணங்கள் செஞ்சேன். அந்த 37 நாள் பயணத்துல 23வது நாள் ஸ்டார்ட் ஆனது ராஜஸ்தான்ல நான் ஒரு 14 நாள் 15 நாள் நான் ராஜஸ்தான் மாநிலத்துல, இந்தியாவில மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல நான் ஒரு 14 நாள் நின்றேன். இந்த வீடியோனோட இந்த பதிவுல நான் எந்த சம்பவத்தை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி நான் என் ராஜஸ்தான் பயணத்துல ஒன் ஆஃப் த ஃபேவரேட் லைஃப்ல மறக்கவே இல்லாத ஒரு ஊர் தான் ஜெய்சல்மர். எந்த அளவுடா எனக்கு அந்த ஊர்ல திருமணம் முடிச்சிருந்தா நான் திருமணம் முடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஊர் ஒன்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்சல்மர் அப்படிங்கிறது. ஜெய்சல்மர் சரியா லொகேட் ஆயிருச்சுங்கடா ராஜஸ்தான், இந்தியாவோட பெரிய மாநிலம் ராஜஸ்தான், அதுவும் பாகிஸ்தானி கிட்ட இருச்சு. அந்த போர்டர்ல கோனர்ல போர்டருக்கு அண்டிய பிரதேசம், அதாவது தார் பாலைவனம் இருச்ச இடத்துல தான் ஜெய்சல்மர் இருச்சு. அந்த ஊர்ல தான் எனக்கு ஃபேவரட்டான ஊர் தான் அந்த ஜெய்சல்மர். அந்த ஜெய்சல்மர் ஊருக்கும் எனக்கும் எந்த கனெக்ட் ஆனதா. அப்ப நான் என்ன இந்தியாவோட ஜேர்னி எப்படின்னு சொல்லி சொன்னா, நைட் டைமுக்கு நான் பஸ்ல ஏறியேன். அதாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆகாட்டிலும் ஒரு ஊரை ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து நைட்டுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ அடுத்த ஊருக்கு, இப்போ உதாரணத்துக்கு பேர்வலையில இருந்து நான் கொழும்புக்கு போறதா இருந்தா 2 hours. அதே மாதிரி ஜேர்னி தான் இந்தியாவில் உதாரணத்துக்கு மும்பைல இருந்து சூரத் போறதுனால் கொழும்புல இருந்து பேர்வலைக்கு போறோமா அந்த மாதிரி தூரம் தான். ஆனால் அங்க அங்க ஏரியா ஃபுல்லாவே தரைமட்டம் பெருசு எப்படி எழுதினால அங்க ஃபுல்லா நேர லோங்கா தான் பயணிச்சோம். அதனால அப்ப நைட் டைமுக்கு நான் தூங்குறது போயிட்டு நைட் டைம் பஸ் ஒன்று புக் பண்ணி அப்ப இல்லாட்டி ட்ரெயினை புக் பண்ணி அதுல ஏறினால் ஒரு படுத்துன்னு சொல்லி சொன்னா அடுத்த ஊர்ல தான் மார்னிங் எழுதியே. இதுல எனக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு ரூம் சார்ஜும் கவர் ஆகிப்படியே அந்த ஜேர்னியும் போயிட்டு டைம் வேஸ்ட் ஆகியும் இல்லை, மணி வேஸ்ட் ஆகியும் இல்லை. அப்ப நான் ஜெய்சல்மர்ல போயிட்டு நான் இறங்கியேன். ஜெய்சல்மரை போயிட்டு இறங்குறதுக்கு எனக்கு ஐடியா, ஜெய்சல்மர் ஒரு சின்ன ஊர். அப்ப நான் லொகேஷன்ல பார்த்தாக்க அது ஒரு சின்ன ஊருமா என்ன விலைங்களே, அது சின்ன ஊர் தானே. அப்ப நான் இங்க இருந்து உதய்பூர்ல இருந்து நான் இப்ப உதய்பூர்ல இருந்து அப்படி ஜெய்சல்மர் போகும். உதய்பூர்ல இருந்து புஷ் அப்ப ஜெய்சல்மர் போனோம்னா பாலைவனத்துல மார்னிங்ல இருந்து ஈவினிங் நான் பார்த்தேன். ஈவினிங் அப்படியே ஜெய்சல்மர்ல இருந்து வெளியில வரையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. நான் ஊருக்கு போனேன். அந்த ஊர் உண்மையில எமோஷனல் ஊரு. அந்த ஊருக்கு நான் போயிட்டு இறங்கினேன். மார்னிங்கோட நான் இறங்கினாலே அப்ப ஃபுல்லா கூல். எனக்கும் கூலுக்கும் ஒத்து வாரவே இல்லை, எனக்கும் கூலுக்கும் செட் ஆகவே இல்லை. அவ்வளவு கூல். அப்ப அப்படி கூதல்ல நான் அப்ப ஜெய்சல்மர் இறங்கி அப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்த இடம், அப்ப நான் அந்த இடத்துல அப்படி ஃபுல்லா இறங்கி நடிகை இருந்துச்சு. ஏன்னா அங்க ஜெய்சல்மர் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருந்துச்சு. 6 month கூல் 6 month ஹாட். ஆனா அந்த 6 month கூல்ல தான் நாங்க ஜெய்சல்மர்ல ஃபுல்லாவே சீசன் இருந்துச்சு. இப்ப நாங்க நோரலி சீசன், ஸ்ரீலங்கா நாங்க நோரலிக்கு சீசனுக்கு போற மாதிரி ஜெய்சல்மர்ல எல்லாமே சீசனுக்கு போறோம். அங்க ஃபுல்லாவே டெசர்ட் ரைடிங், டெசர்ட் கேம்பிங், டோம் லைஃப், ஹாஸ்டல் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்க இருந்துச்சு. என்ஜாய் பண்ணதுக்கான ஒரு ஊர் ஒன்று தான், வேற லெவல் ஒரு ஊர் தான் ஜெய்சல்மர். அப்ப அந்த ஜெய்சல்மர் ஊர்ல நான் போய் இறங்கினாக்க அப்ப டோம் அங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து எங்களுக்கு தங்கையிலும், 100 ரூபா கொடுத்து தங்கையிலும், 200 ரூபா கொடுத்து தங்கையிலும், 300 ரூபா கொடுத்து தங்கையிலும். அப்ப ஒவ்வொரு பட்ஜெட் ரேஞ்சில் இருந்துச்சு. அப்ப 200 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல தங்கி தான் இருந்தால் அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட் ஒன்று, ஹாஸ்டல்ல பெட் தர மாதிரி சின்ன ஒரு பெட் ஒன்று வேற. அந்த பெட்ல இப்ப படத்துல எல்லாம் காட்டி அந்த கவுத்து கட்டில் ஒன்று வேற, அதுல எங்களுக்கு தங்கி அங்கே இருச்சது கேளும்.
அப்ப எனக்கு ரூம் எடுக்கிறதுக்கு சில நான் அந்த இடத்துல அப்படி இருச்சோம். அங்க எப்படி நடந்தா ரூமுக்கு ஒவ்வொருத்தரா பாய் 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 இதரா 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 ரூம் ரூம் 200 रुपया 300 रुपया 100 रुपया 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா ரூம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இப்படி கூப்பிடி. அப்ப கூப்பிடி நேரமெல்லாம் அப்ப நான் பார்த்தேன் எவஞ்சரி எங்களை ஹல தரத்துருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும் அந்த இடத்துல இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அங்க இருந்த பொறுத்த வந்து ரூம் கூட்டிங்கன்னா எனக்கு 250 ரூபாய்க்கு ரூம் தானே சொல்லி கூட்டிங்க வைத்து அங்க எனக்கு தந்த ரூம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னடா 1500 ரூபா அப்படி இப்படி பேசி அப்ப 1200 ரூபா இல்ல 1100 ரூபாய்க்கு மாதிரி நான் அந்த ரூமை பேசி எடுத்துட்டேன். இந்த ஜெய்சல்மர் வந்துட்டு ஜெய்சல்மர் வரும் இந்த அங்குட்டிக்கு வந்து சரியா ஜெய்சல்மர் சரி இப்ப சாயல் வந்து கூலாக்கிய நெருமா பார்த்து கொண்டு இருந்துச்சு சரியா 300 ரூம் உண்டு 400 உண்டு 500 உண்டு இப்ப 1000 அடி now is 1000 now 1000 I don't have idea how much is last place okay 900 hot water all the time normal room already full otherwise I give you normal 500 600 rupees but this is expensive room AC room I don't need AC because hot AC not cold AC hot AC heater every what's your name my name Raju Gumana right how long you run this place 20 years ago 20 years yes same brother or friend yes brother brothers அவன் சொல்லி ஹே பாய் கூல் ஏசி போட்டு தந்துச்சான். ஏசி வேணும் அங்கே ஏற்கனவே கூல் மறுகாலம் ஏசியை போட்டு உடனே செய்யுங்க. அப்போ அப்புறம் இல்லை ஹொட் ஏசி அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டு எழும்பி அப்போ ஹீட்டரும் இல்லை அப்போ ஃபுல்லாகவே என்ன அறுத்துட்டேன் சரியாவே ஹவுத்தணும் தான் அறுத்துட்டேன். அப்போ 1000 ரூபாய் எனக்கா சரி நீ கொஞ்ச நேரம் ஒரு 2 hour 3 hour படுத்துட்டு எழும்பிட்டு அப்போ அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருந்துச்சுலான்னு சொல்லி குளிச்சு வெளிச்சாங்க. அப்படியே பயணம் பண்ணோம். ஃபுல்லா கூல் தானாங்க. அந்த ஊர் இருந்துச்சு ஜெய்ப்பூர். எப்படி பிங்க் சிட்டியோ இந்தியாவில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இந்த கலர்டு சிட்டி வச்சு அப்ப ஜெய்ப்பூர் எப்படி பிங்க் சிட்டியோ அதே மாதிரி ஜெய்சல்மர் எது கோல்டு சிட்டி. எங்க போனாலும் ஒரு வீட்டோட படியிலிருந்து ஷோர்ல இருந்து எல்லாமே கோல்டு கலர் தான். ஃபுல்லா கோல்டு கலர். அந்த ஒரு கல்லொண்டு அவங்க வெட்டி அந்த கல்லை சரியா வெட்டி அந்த கல்லுல தான் ஃபுல் ஊருமே அப்படி பசங்க வேற லெவல். அதுல இப்ப சல்லி இருச்சியவங்க அந்த கல்லை பொலிஷ் பண்ணிய சல்லி இல்லாதவங்க சும்மா வச்சு அதை விட சல்லி இருச்சியவங்க இப்ப டெய்ல் மாதிரி யூஸ் பண்ணிட்டா இன்னும் பொலிஷ் பண்ணி அந்த மாதிரி நிறைய கேட்டகாரியில அங்க ஊடுகள் கட்டி வச்சிருச்சு விலாஸ் எல்லாம் வேற லெவலா. அப்ப நான் 1000 ரூபாய்க்கு அந்த ரூம் எடுத்துட்டு அங்க இது வெளியில சுத்தி பார்க்க முடிச்சு வெளியிறங்க சுத்தி பார்க்கறதுக்கு வெளியிறங்கி போய் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளப்பு. அப்போ புதிய விஷயங்கள் காணி அத்தனையுமே வித்தியாசம். எனக்கு டிஃபரெண்ட் டோட்டல் டிஃபரெண்ட் கல்ச்சர் அண்ட் இடம் அது எல்லாமே டிஃபரெண்ட். சரி ஏரியா வைஸ் எல்லாமே டிஃபரெண்ட். ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு அது ஏண்ட ஊர் மாதிரி அட இது ஏண்ட ஊர் ஏண்ட பஜார் ஏண்ட கொடி மாதிரி அப்படின்னு ஒரு ஃபீல். எல்லாமே கைண்ட்னஸ் எல்லாம் திறமா பேசிய பழகிய இறக்கம் சாப்பாடு அது எல்லாமே அப்படி ஃபுல் பொக்க அப்படி ஒரு அன்பு ஆட்டிய ஏமாத்துக்காரனோ அதோ இது ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாவே இறக்கம் அப்படி ஃபிட்டா தான் இருந்து அப்ப நம்ம இதை எல்லா இடம் பார்த்துட்டு பசி. அப்ப அதுக்கு முன்னுக்கு நீங்க தொடர்ந்து இருக்கிற வீடியோ எபிசோட்ல நீங்க பாப்பீங்க ஜெய்ப்பூர்ல வீடியோல ஜெய்ப்பூர் வீடியோல நான் ஒரு 5 நாளா அவிச்ச முட்டை மட்டும் தான் இல்லை. நீங்க சொன்னா நம்பிய தெரியா 5 நாளா அவிச்ச முட்டை மட்டும் தான் இல்லை. ஏன்டா சாப்பாடே இல்லை. ஏன்னா எங்களுக்கு செட் ஆகிய மாதிரி எங்க சாப்பாடு இல்லை. 5 நாளா அவிச்ச முட்டையை மட்டும் தான் இருந்தது. வந்தூர்ல இறங்கி இப்ப தின்னோம்னு சொல்லி இப்ப இதை அப்படி பார்த்தா பக்கோடான்னு சொல்லி தால் பக்கோடான்னு சொல்லி ஒரு ஐட்டம் ஒன்று வந்து சப்பாத்தி மாதிரி மல்ல தோசை மாதிரி மல்ல சும்மா அந்த ஒரு முறுக்கு அறியா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று தந்தேன். அதை ஃபுல்லா அப்படி எனக்கு இருந்து அதை திண்டுட்டு அப்படி எங்களுக்கு சோறு எங்க போனாலும் விஜய் சோனவனும் சோறு மண்டியது உண்மைதான். சோனவனுக்கு சோறு தான் எங்க போனாலும் சோனவனுக்கு சோறு. அப்ப அதுலயும் சுடுசோறு சோனவனும் சுடுசோறும் ஷார்ட் கட் பண்ணி சொல்லி சோனவனுக்கு சோனவன் சுடுசோறு ஷார்ட் கட் இது இருந்தாதான் சோனவனும் வாழையும். அப்ப சோறை வேணும் எந்த தின்னு மேல சோறு வேண்டாதான் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. அப்ப எனக்கு அவிது தால் பக்கோடா திண்டுட்டு அப்ப டீ ஒன்று அடிச்சோம்னு சொல்லி அங்கே டீ ஒன்று சாய் ஒன்றையும் அடிச்சுட்டு இந்தியா போன டீக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். இந்தியால இருந்து வந்த திரும்ப டீயை குடிச்சு நிப்பாட்டிட்டேன். நான் இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப இந்தியா போனோம் அப்பதான் டீ குடிச்சதுக்கு ஸ்டார்ட் ஆனேன். இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து டீ குடிச்சதே நிப்பாட்டிட்டு திரும்ப இந்தியா போனா மட்டும்தான் டீ குடிச்சு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ காயல்பட்டினம் அலிமாமடா டீ. அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே வண்டர்ஃபுல் டீ தான் ஆகுது. பொல் டீ அப்ப அந்த நைட் சாரி அவங்க மார்னிங் சாப்பாடு அடிச்சோம் சொல்லி அப்படி போயிட்டு மார்னிங் எல்லாம் லஞ்ச் ஆகிட்டு லஞ்ச் டைம்லாம் போனது. அப்போ தால் பக்கோடா தின்ட்டு அப்போ கொஞ்சம் ரோம்ஸ் அடிக்கலாம் பார்த்தா பிரியாணி ஹலால் ஒன்று சொல்லி பார்த்தா ஹலால் சரியா ஹலால் அந்த எடுக்கலாக்கி பிரியாணி பிளேட்
தின்னுட்டு அப்பதான் திருப்தி. வாயில போனாக்க ருப்பினாக்கெல்லாம் கரணம் பண்ணிட்டு ஃபுல்லாவே திருப்தி. அப்படின்னு அங்க சாப்பாடை தின்னுட்டு அங்கிருந்து நான் அப்படி வெளியிறங்கினீங்கன்னு சொல்லிச்சு. என்னடா சும்மா சுத்தி பார்ப்போம், டைம் உண்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி சும்மா சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வெளியிறங்கி போனேன். ஏன் வெளியிறங்கி போய் போயிட்டு அப்போ டீ ஒன்று குடிச்சோம்னு சொல்லி போனா அந்த டீ ஷாப்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு பாதம் மில்க் ஒன்று வச்சிருந்தேன். அந்த பாதம் மில்க் தயாரிச்சதுக்கு அப்ப ஃபுல்லாவே பாலை ஊத்தி அது வத்தம் காட்டணும் அப்படியே வச்சு வத்தினதுக்கு போற அந்த கட்டியான அள்ளி தார டீயை குடிச்சிட்டு வேற லெவல். அதோட பாதம் மில்க் வச்சு தார வேற லெவல். அது குடிச்சு பார்த்தா தான் விளங்கி. அப்ப அந்த இதை குடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு 4 hour போறேன்னு சொல்லி செல்லும் சுத்தி பார்க்கோம்னு சொல்லி. அப்ப நான் ஜெய்சல்மர்ல வச்சு ஒரு போட்டோ ஒன்று போனேன். ஜெய்சல்மர் போட்டோ போனேன். அந்த போட்டோ போனா போட்டோக்குள்ள இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வேற ஒரு பயணம் அடிந்துருச்சு. ஒரு மனுஷனை மாத்தியது, அவனை திருத்தியது, அவனுக்கு பல விஷயம் கற்றுக் கொடுக்க எல்லாமே அந்த பயணத்துல ஒரு இதுதான். அப்ப அங்க ஜெய்சல்மர் அந்த கோட்டைக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொல்லி அது வேற லெவல். ஏன்னா இது சீசன் அடித்தால் அவ்வளோ ஒரு க்ரௌடு. அங்க பழைய புராதன ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருச்சு. அங்கே இருக்கிற கல்ச்சர் ட்ரெஸ். இப்ப நான் போனா எங்களுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்கலும், தொப்பியை போட்டு பார்க்கலும். அங்க ஒவ்வொருத்தர் அதுல அந்த இடத்துல ஒரு அப்படி பசங்க ஒரு ஒட்டியான மீன் தான் அந்த ராஜஸ்தான் உடுப்பு போட்டுக்கொண்டு நான் போய் செல்ஃபி ஒன்று எடுப்போமோ சிஸ்டர் செல்ஃபி ஒன்று எடுப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இதில் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்போ அங்கே போன நினைவு ஞாபகத்துக்கு அந்த 23ஆம் நாள் ஞாபகத்துக்கு நான் ஒரு பேக் கொண்டு வாங்கியிருந்தேன். அந்த பேக் அப்போ நான் நிறைய இடத்துல தேடி எனக்கு இந்த மாதிரி பேக் கொண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஞாபகத்துக்கு அந்த பேக் வாங்குவோம்னு சொல்லி ஞாபகத்துக்கு நான் அந்த பேக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கையும் வாங்கிக்கொண்டு நான் அப்படி டிரெக்டா எங்கேயும் வந்து சொல்லிச்சுன்னா பள்ளி போகணும். பள்ளி தேடினா பள்ளி இடம் கிடைச்சல. அங்கே நிறைய பள்ளிகள் இல்லை. இந்த பள்ளி சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் அடுத்த எபிசோட்ல நான் பார்ப்போம். அப்போ அதோட ரூமுக்கிட்டே போகணும்னு சொல்லிக்கொண்டு அப்போ ரூமுக்கு போகிற வழியில பள்ளி கிடைச்சேன். பள்ளி தேடி போனா பள்ளி அடிச்சிட்டேன். பள்ளி வைத்து அப்போ அங்கே பள்ளியில வைத்து தொழுதுட்டு நான் இந்த பள்ளி சம்பந்தமான எபிசோட நான் அடுத்த எபிசோட்ல சொல்லியேன். அதை பார்க்கணும்னா எங்கள் ஷோமி தேவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் பள்ளியில தொழுதுட்டு அப்படி வெளியில வாரத்தோட தான் அந்த மொக்க வந்த சஞ்சய் ஜெய்சல்மரோட என்ட்ரி. நான் நடந்து வந்து குனிச்சு பின்னால் வந்து முழுவ தட்டியே பையா அப்புறம் எனக்காக வந்து பேசி கொஞ்சம் எனக்கு அழைச்சலாக்க சஞ்சய் ஆண்டியவர் நான் இந்த லைஃப்ல கண்ட நிறைய மகான்கள் இருக்கு. அந்த மகான்கள் ஒருத்தர் தான் சஞ்சயும். இது அப்படி ஃபேவரட் பர்சன். சேம் லைக் மீ. நான் எப்படியோ அதே மாதிரி கேரக்டர் அதே மாதிரி ஒரு பண்போட இருச்சியோ தான் சஞ்சய் ஜெய்சல்மரும். சூப்பர் குவாலிட்டி ஆளா. தொடர்ந்து அவரோட எபிசோட் எல்லாத்தையும் நீங்க பார்த்து போது விளங்கும் அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லி இந்த லைஃப்ல மறக்கல. நான் வர எனக்கு அவுட்டு நான் பிரிஞ்சு வாரேன். என அழுகி நான் ட்ரெயின்ல அழுதழுத வந்து என்ன அவ்வளோக்கே அவனோட காயல் பண்ணதுல ஒரு டீம். அதே மாதிரி ஜெய்சல்மர்ல ஒரு டீம். ஜெய்சல்மர்ல நான் காயல் பண்ணது எபிசோட்ல சில விஷயங்கள் இருந்தாலும் நான் அடுத்த எபிசோட்லயும் அவங்கள பத்தி சொல்லி என்னோட புகாரி, எங்களோட அலிபா, எங்களோட தௌஹீத், எங்களோட ஃபுல் டீமே சரியா எங்களோட காயல் பண்ண ஃபுல் டீமே சரி ஃபுல் டீமே எங்களோட எல்லா முகபத்தும் கண்ணுக்குள்ள சரியா. அப்ப அதே மாதிரிதான் எங்களை சஞ்சய் ஜெய்சல்மரும் அப்படி என்னோட ஃபுல் ஃபிட்டு. அப்ப சஞ்சய் ஜெய்சல்மரோட பேசி இதனால சஞ்சய் ஜெய்சல்மர் இந்த ரூம்ல நிச்சு அப்படி அவஞ்சலி அப்புறம் 1000 ரூபா கிளம்பங்க நிச்சயலா அவனு எல்லாம் பொல்லாதவனு வானா அவனுக்கு ஒத்தனை கூட்டி போகணும்னு சொல்லி அப்பதான் என்ட்ரி ஆகினேன். விவின் சரியா ஃபிலிம் டைரக்டர் விவின் சரியா. அப்ப நான் ஃபிலிம் டைரக்டர் விவின் எல்லாம் இவங்களோட தண்ணி வெரி எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுமே அப்படின்னு சொல்லி. அப்போ கேரளா பெரிய ஒரு டைரக்டர் தான் கேரளாவில் விவின் இண்டியன். அப்போ டைரக்டர் விவினோட நான் ஒரு 3 நாள் 4 நாள் தங்கினேன். அது எபிசோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அப்போதான் நான் ஜெய்சல்மர்ல இறங்கி முதலாவது நாள் தங்கி அடுத்த நாளைக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்தது என்ன சஞ்சய் ஜெய்சல்மர். தங்கினது யார்ட ரூம்லன்னு சொல்லி சொன்னா ஃபிலிம் டைரக்டர் விவின் கேரளா மலையாளம் ஃபிலிம் டைரக்டர் விவின் அவங்களோட நான் தங்கினது. அது ஒரு 3 days நான் தங்கினேன். அந்த தங்கின எபிசோட் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ மீ த வியூ யூடியூப் சேனல் உங்களுக்கு பார்க்கலாம். அப்படி பேக்கிங் சொல்லி சொன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி சொன்னா வீடியோ ஷேர் பண்ணுவோம், லைக் பண்ணி வச்சுக்குவோம். தொடர்ந்து என்னோட 24வது நாள்ல எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் ராஜஸ்தான் ஜேர்னியில சந்திஜானும் ஓல்டு இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் அன்பு ஷாமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.